உளுந்தூர்பேட்டை தொகுதியை பொறுத்தமட்டில் என் வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக நான் கருதுகிறேன். என்று சொன்னால், நான் ஒரு வார காலமாக தொகுதி செய்கின்ற போது தொகுதியிலே ஆளுகின்ற அரசுக்கு எதிராக அலை வீசுகிறது. தமிழ்நாடு முழுக்க இது போலதான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதேபோன்று உளுந்தூர்பேட்டை தொகுதியிலே போகின்ற கிராமங்கள் எல்லாம் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே திமுக எதையும் செய்யவில்லை, சாலை வசதி செய்யவில்லை என்று எல்லா குறைவும் சொல்லிக்கிறார்கள். ஆகிய என் மீது அன்பும் பாசம் வைத்திருக்கின்ற மக்கள், பொதுமக்கள் எல்லாம் வருகின்ற தேர்தலிலே அனைவரும் கூட்டுகின்ற சம்பவம் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு என் வெற்றியாக பாடுபட்டு என வெற்றி பெற செய்வார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்ள. தேர்தல் வாக்குறுதியில முதலாக செய்ய வேண்டியது வேளாண் கல்லூரி. ஃபர்ஸ்ட் அந்த ஆட்சி வந்ததும் உளுந்தூர்பேட்டைக்கு வேளாண் கல்லூரியை கட்டாயம் கொண்டு வருவேன். அதே போல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்ன கொண்டு வந்தோம். அதுதான் கொண்டு வராமல் இருக்கு. இப்போ இங்க இருக்க ஹாஸ்பிட்டலே அது பில்டிங் கட்டிருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அந்த தேசிய நெடுஞ்சாலையில இடம் மாத்திருக்கிறோம். அங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்டாயம் கொண்டு கொடுப்போம். அதே போல கிராமத்தில் இருக்கின்ற உளுந்தூர்பேட்டை தொகுதியில இன்னும் அடிப்படை வசதி என்னென்ன இல்லையோ அதை முழுமையாக நிவர்த்தி கொடுப்போம். குடிநீர் பிரச்சனையா இருந்தாலும், சாலை வசதியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் முழுமை செய்வோம். அதே போல சுத்தமா இந்த வீடு இல்லாத ஏழைகளுக்கெல்லாம் எங்க பொதுச் செயலாளர் சொல்லிருக்காரு, நல்ல தேர்தல் அறிவித்திருக்காரு. ₹1 செலவு இல்லாம ஏழைகளுக்கு கட்டாயம் அந்த வீடு கட்டி கொடுக்கிற நடவடிக்கை கட்டாயம் எடுப்போம். அது குறிப்பாக உளுந்தூர்பேட்டையில் இருக்கின்ற அனைத்து கிராம மக்களுக்கும் கட்சி பாவனை இல்லாமல் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கின்ற குடிசைகளை எடுத்து அனைவருக்கும் இடமில்லை என்று சொன்னால் அரசாங்கம் இடத்தை வாங்கி அவர் வீடு கட்டி கொடுப்போம் என்பதை நான் சொல்லி கவனிக்கிறேன். அதேபோல எங்கள் பொதுச் செயலாளர் அண்ணா தேர்தல் அறிக்கையிலே நல்ல அறிவிப்பு கொடுத்திருக்காரு. ஒன்னு முத்தான அறிவிப்பு. அது முழுமையாக செயல்படுத்துவார். அது விவசாயிகளுக்கு மாதிரி சொன்னா இந்த மானிய தொகை ₹15,000 ஒரு ஹெக்டேருக்கு ₹15,000 அவங்க வங்கி கணக்கிலே கொடுக்கப்பட சொல்லிருக்காரு. விவசாயிகளை தள்ளுபடி செய்வதற்கு பரிசு செய்ய சொல்லிருக்காரு. அதேபோல பெண்களுக்கு தேவையான 2000 உதவித்தொகை கொடுக்க சொல்லிருக்காங்க. அதே போல காலை தங்கத்தோடு சேர்த்து அங்கே பட்டு வேஷ்டி பட்டு சொல்லிருக்காங்க. பிரிட்ஜி எல்லாம் ரேஷன் கார்டு சொல்லிருக்காரு. இப்படி என்னென்ன திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு, மகத்தான திட்டம் அறிவிச்சிருக்காரு. இதையெல்லாம் மத்திய அரசாங்கத்தோட துணையோடு ஏற்பாடு தமிழ்நாட்டு மக்கள் செய்வார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்லி கவனிக்கிறேன்.